Morning students, this is your commerce class. Now we are going to see unit 2 forms of business organizations, chapter 9 government organizations. Let's see. Public enterprise as a form of business organizations gained economic importance in most of the countries of the world in the recent years. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸில் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்டு இன் த ரீசன்ட் இயர் அப்படிங்கிறாங்க. அதாவது உலக அளவில் நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பாக இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. Then during the 20th century, various governments started participating in industrial and commercial activities அப்படிங்கிறாங்க. அதாவது 20th centuryயில் வேரியஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது தொழில் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் ப்ரீவியஸ்லி த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் லிமிட்டட் ஒன்லி டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசாங்கம் சட்டம் இயற்றுவதையும் அதை பாதுகாப்பதை மட்டுமே செய்து வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. சட்டத்தை இயற்றுவதையும் அதை பாதுகாப்பது மட்டுமே அதோட முக்கிய வேலையாக செய்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. தென் industrial revolutions helped all-round growth of industries. Private entrepreneurs worked only for the profit motive. The exploitations of consumers and workers by the private entrepreneurs was very common அப்படிங்கிறாங்க. அதாவது தொழிற்புரட்சி அனைத்து வழிகளிலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் ஹெல்ப்டு ஆல்ரவுண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தொழிற்புரட்சி. ஹெல்ப்டு ஆல்ரவுண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அனைத்து வழிகளிலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. தென் ப்ரைவேட் ஆண்டர்பிரனர்ஸ் ஒர்க்டு ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதாவது தனியார் தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, அந்த தனியார் ப்ரைவேட் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறவங்க தனியார் தொழில் முனைவோர். அவங்க என்ன செய்யுங்க, ஒர்க்டு ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட் மோட்டிவ். அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுனாக்கா லாபம் ஈட்டுவது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்ததாக சொல்லி, இதனால் த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பை த ப்ரைவேட் ஆண்டர்பிரனர்ஸ் வாஸ் வெரி காமன் அப்படிங்கிறாங்க. இதனால் என்ன செய்திருக்காங்கன்னா, நுகர்வோர்கள் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக சுரண்டப்படுறாங்க. இந்த தனியார் தொழில் முனைவோர்கள் மூலமாக தனியார் தொழில் முனைவோர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுனாக்கா ப்ராஃபிட் மோட்டிவாக இருந்ததுனால கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நுகர்வோர்கள் சுரண்டப்படுறாங்க. ஓகே, தென் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் லெஃப்ட் டு த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். அதாவது தனியார் தொழில் முனைவோரை ஒதுக்கிவிட்டு தொழில் வளர்ச்சி அடையும் சூழ்நிலை தேவைப்படுகிறது அப்படிங்கிறாங்க. Therefore, government interventions became necessary to safeguard the interest of the public even in developed countries like USA and UK அப்படிங்கிறாங்க. அதாவது USA and UK அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற டெவலப்டு கண்ட்ரிஸ் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொழிற்சாலையை தொழில்துறையை பொதுமக்களிடமிருந்து காக்க அரசாங்கம் பொதுமக்களிலிருந்து காக்கிறதுக்காக கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேஃப்கார்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பப்ளிக், பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் தலையிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தி கவர்மெண்ட் தஸ் கேன் ஓன் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ் இன் 2 ways அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா தொழிலை சொந்தமாகவும் தனது கட்டுப்பாட்டிலும் வைத்துக்கொள்ள 2 வழிகள் இருக்குது, 2 ways அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் தஸ் ஓன் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ் த 2 ways அப்படிங்கிறாங்க. 2 waysல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பை ஸ்டார்டிங் ஏ நியூ யூனிட். அதாவது பை ஸ்டார்டிங் ஏ நியூ யூனிட் அப்படிங்கிறது புதிய தொழில்களை தொடங்குவது. தென் அனதர் ஒன் பை டேக்கிங் ஓவர் ஆன்
எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன்டு பை ப்ரைவேட் பர்சன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது தனியாரிடமிருந்து வணிக பிரிவையோ அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலையோ பொதுமக்கள் நலனுக்காக எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறாங்க. தென் மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா துறைவாரி நிறுவனங்கள். துறைவாரி நிறுவனங்கள்லாம் என்ன, ஸோ அதோட மீனிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, அரசு தொழில்களுடைய வடிவமைப்புகளில் இது மிகவும் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது தொன்மையானது பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. In those days, no distinctions was made between the routine functions of the government and that of the public enterprises. அதனால பொது நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இன்றைய சூழ்நிலையில் அதன் பணிகளில் வேறுபாடு எதுவுமே இல்லை. அதாவது டிஸ்டிங்ஷன்ஸ் வாஸ் மேட் பிட்வீன் த, எதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன்னு சொல்லியிருக்காங்க, ரொட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் தட் ஆஃப் த பப்ளிக் என்டர்பிரைசஸ். அரசுக்கும் இன்றைய என்ன சொல்கிறாங்க, பொது நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் எந்தவித வேறுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் மோஸ்ட் ஆஃப் த இயர்லி ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ் வேர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது தொடக்க காலத்தில் நிறுவப்பட்ட பெரும்பாலான அரசுரிமை நிறுவனங்கள் அனைத்தும் எதுக்கு வந்துச்சுன்னா இந்த துறைவாரிய அமைப்புகளுக்கு சான்றுகளாக இருந்ததாக சொல்லிக்கிறாங்க. Therefore, most of the early state-owned enterprises were the best examples of the departmental form of organizations. Departmental form of organizations வந்து எக்ஸாம்பிளாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. Then under the departmental form of organizations, a public enterprise in run a separate full-fledged ministry or as a major subdivisions of a department of the கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறாங்க, துறைவாரி அமைப்புகள் வந்து அத்துறையோடைய உட்பிரிவாகவும் அத்துறையோட முழு கட்டுப்பாட்டிலும் இயங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் ரயில்வேஸ் ஆர் மேனேஜ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்திய ரயில்வே துறை வந்து ரயில்வே அமைச்சகத்தின் கீழும், த போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீஸ் ஆர் ரன் ஆஸ் எ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸ் வந்து மேனேஜர் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழும், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீஸ் வந்து ரன் ஆஸ் ஏ டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது தகவல் தொடர்பு அமைச்சகம், தபால் தந்தி அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழும் இயங்குகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெல்லி மில்க் ஸ்கீம், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன்ஸ் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆல் இண்டியா ரேடியோஸ் அப்படிங்கிறது அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், அடுத்து வந்து தூர்தர்ஷன், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.